ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான சிறப்பான விஷயங்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ராசி சக்கரத்தில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது, மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலிமா தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனசார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியின் அதிபதியை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு கிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு இருக்கணும் அப்படின்னு இவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டோ அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்கள் அகராதிலே இல்லைங்க. சிந்தனை சொல் செயல் என்று அனைத்திலுமே வேகமாக காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னாடி இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும். உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. மேலும் இந்த ராசிக்கு 2வது இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு எதுவும் இவங்களுக்கு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்து அந்த கணமே பளிச்சுன்னு பேசிடுவாங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4வது இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம் ஆகிய 9வது இடத்திற்கும் செவ்வாயே வராரு. மேலும் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீங்க. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்குமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் ஆயுள் ஸ்தானம் ஆகிய 8வது இடத்திற்கும் குரு அமர்வதால், அதாவது உங்கள் ராசிக்கு அமர்வதால் நல்ல குணங்களோடு கூடிய பிள்ளைகள் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு அன்பர்களுக்கு பிறப்பாங்க. மேலும் 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க. படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. பெரும்பாலும் சிலரை வேலை வைத்து வாங்கும் தொழில் தான் அமையுங்க. பெயர் பணம் புகழ் ஒன்றொன்றாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து அப்புறம் சேர்வீங்க. சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குறாரு. சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரே தலம் அப்படின்னா அது திருவண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. கொழுந்து விட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குவிந்திருக்கு. சிவனே மலையாகவும் மலையே சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குது. சூரியன் எப்படி எல்லாவற்றிற்கும் மையமாக உள்ளதோ அதே போல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதால் ஸ்காந்த புராணம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்த எப்பொழுதும் முன்னேற்றம் என்ற உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்க. உங்கள் எதிர்காலம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சிம்ம ராசி அன்பர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாதம் நடக்கும் மிக முக்கியமான கிரக பயிற்சிகளில் சூரியன் கடக ராசிக்கு செல்வது, சனி வக்ரமாக சஞ்சரிப்பது, கேதுவை விட்டு பிறந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு செல்வது, குரு சுக்கிரன் இணைவு ஆகியவை குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றங்களாக இருக்கும். மேலும் இந்த கிரகங்களின் பயிற்சியால் கணிசமான மாற்றங்கள் பல ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இதில் ஒவ்வொரு சில ராசிக்காரர்களுக்கும் வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் மற்றும் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக அந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சிறப்பான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பமும் தடைகளும் விலக போகுதுங்க. மேலும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே இருந்த செவ்வாய் கேது இணைவு சேர்க்கை அப்படிங்கிறது விலகுது. இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை தொழில் கூட்டு தொழில் என்று தடைகள் எல்லாமே விலகி லாபம் கிடைக்க போகுது. வியாபாரம் விருத்தியாகும், தொழிலில் வளர்ச்சி காணக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் எந்த இடத்துல அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபாதிபதி புதனோடு, அதாவது தன லாபாதிபதி புதனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு குருவும் இணைந்திருப்பதால் சென்ற மாதத்தை காட்டிலுமே இந்த ஆடி மாதம்ங்கிறது உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. எதையும் திட்டம் போட்டு செய்து அதில் வெற்றியும் பார்க்க முடியும். திடீர் முன்னேற்றம் கிடைக்குங்க. ஆயினும் கூட உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்ப்பதால் உடல் நலத்தில் மிக மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். கொடுக்கல் வாங்குதலில் பிறரை நம்பி செயல்பட்டீங்க அப்படின்னா இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால் யாரையும் எந்த ஒரு விஷயத்துக்கு நம்பாதீங்க. மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்க ராசிக்கு தன லாபாதிபதியானவர் தான் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்களை கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாகும். வீண் விரயங்கள் வரக்கூடும். உத்தியோகத்தில் திடீரென இடமாற்றங்கள் மன அமைதியை குறைக்கக்கூடும். நினைத்தது ஒன்றாகவும் நடந்தது ஒன்றாகவும் இருக்கக்கூடும். எதையுமே திட்டம் போட்டு உங்களால் செய்ய முடியாது. குடும்ப சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாகும். பிறருக்கு நன்மை செய்தாலுமே அது தீமையாக தெரியுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். சக கூட்டாளிகளின் அனுசரிப்பு குறையுங்க. ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக போகுது. மேலும் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கார். மேலும் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு விரும்பியவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடி வருங்க. சந்தர்ப்பங்கள் அனைத்துமே சாதகமாக அமையும் நேரமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி பார்ப்பீங்க. மேலும் பெண்களுக்கு பெருமை கிடைக்கும். வளர்ச்சி பாதையில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இப்பொழுது நிறைவேறுங்க. மேலும் கும்ப ராசியில் உள்ள சனியை சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கிறாரு. மேலும் இந்த சனி செவ்வாய் பார்வை காலத்தில் எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. திடீரென திருப்பங்கள், அதிகமான விரயங்கள் போன்றவை வரும். ஒரு சிலருக்கு காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமையுங்க. இது போன்ற நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும். அதிகார அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களின் சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படுவாங்க. மன பயம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும் நேரமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருங்க. அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்குங்க. மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் உறுதியாகலாம். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவைங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்தும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். பெண்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை உண்டாகுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறையை தீர்க்க ஒரு தொகை செலவாகும். மேலும் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமா சிம்ம ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.